Hi friends, on my dear subscribers, my viewers, ரொம்ப நாள் கழிச்சவங்க எல்லாருமே I'm catching up with after a very very long time. ஸோ இந்த ஈரான் வார், இஸ்ரேல், மிடில் ஈஸ்ட் இது ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கிற விஷயம். நானும் சரி 2 நாளில் முடிஞ்சிடும், 3 நாளில் முடிஞ்சிடும், இப்போதைக்கு ஒரு ஒரு எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், நியூஸ், மீடியா எல்லாமே இதுதான் டெய்லி டே இன் டே அவுட், மார்னிங் டு ஈவினிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்சிடும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நானும் உங்களை மாதிரி வியூவர்ஸாக பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இது முடிகிற மாதிரி தெரியலைங்க. அண்ட் நம்ம தலைவனுக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன். யூஸ்வலாக தலைவன் தான் காலையில் நினச்சா எல்லாருக்குமே டஃப் கொடுப்பான். உங்களுக்கே தெரியும் யாரை பற்றி பேசுகிறோன்னு, நம்ம ட்ரம்ப் தான். ஸோ நம்ம ட்ரம்ப்புக்கு எப்படி வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் உக்ரைன் வந்து ஒரு 1 மந்த்தில் அடிச்சிருவாங்கப்பான்னு சொல்லி அது கடைசியில் வருஷக்கணக்காக போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இஸ்ரேல் ஈரான் வார் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஈரான் யாருமே நினச்சி பார்க்காத சர்ப்ரைஸான விஷயங்களை டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது த வே தே ஆர் டேக்கிங் திஸ் வார் அஹெட். பிகாஸ் ஈரான் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து அவங்களோட ஏன்னா தே ஆர் சரௌண்டட் பை மவுண்டன்ஸ் அஸ் ஃபென்ஸ். அந்த மவுண்டன்ஸை சுற்றி அந்த மவுண்டன்ஸ்குள்ளே எல்லாமே அவங்க வந்து ஃபுல் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ஒரு மிலிட்ரி பேஸே வந்து சீக்ரெட்டாக மேலேருந்து பார்த்தா மவுண்டன் நார்மல் டெசர்ட் மாதிரி இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் ஃப்ளட்டட் வித் செவரல் thousands and thousands ஆஃப் மிசைல்ஸ். அது வந்து அவங்க பல வருஷமாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இந்த வாரில் வந்து ஆல்ரெடி அவங்க டிக்ளேரும் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ப்ரூவும் ஆயிடுச்சு that they are not just another small country where US could crush just like that and go. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த பதிவை நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை நினச்சோம். அட்லீஸ்ட் ஃப்ரம் இந்தியன் பர்ஸ்பெக்டிவ் ஆர் ஃப்ரம் எனி அதர், ஒரு ஜெர்மனிலேயோ ஆஸ்திரேலியாலேயோ, இது வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஒரு நடக்குதுப்பா. யூஎஸ் வந்து உள்ள எப்பயும் போல் முந்திரி கொட்டை மாதிரி போய் மற்ற கண்ட்ரீஸோட ட்ரபிளை அதிகப்படுத்துறது அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ட்ரம்ப் இஸ் நோன் ஃபார் தட். வி ஆர் சீன் in the last so many early instances also where he will either barge in some countries war and rather than nullifying it, he'll make it in a much larger extent. அது nitty-gritties எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பயங்கரம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ similarly what has happened, this is between Iran and Israel. அவங்களே கூட அவங்களுக்குள்ள enmities in religious and cultural various faiths இருந்தால் கூட decades இது வேற மாதிரி கூட முடிஞ்சிருக்கு. இப்போ யூஎஸ் வந்து உள்ள பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈரான் ஸ்டார்டட் டு அட்டாக் துபாய். அதனால துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்றது வந்து இப்போ இந்த அட்டாக் அப்புறம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளா இருக்குன்றது அவங்க வெளியில இப்போ சைனா மாதிரி தான் விஷயங்கள் வெளியில வராதுன்னா கூட ஒரு நாள் துபாய் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆச்சுனாலே செவரல் crores ஆஃப் டர்ன் ஓவர் வந்து அந்த கண்ட்ரிக்கு லாஸ். ஏன்னா the world's largest airport, that is the connectivity for the entire continents of the world. துபாய் ஏர்போர்ட் இஸ் பி த மெயின் சென்டர். ஏன்னா அது மிடில் இருக்கிறதுனால அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சம் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இன் சம் டர்ம்ஸ் ஆஃப் டூரிசம், இன்டர் கனெக்டிவிட்டி ஃப்ளைட்ஸ் டு வேரியஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே துபாய் ஏர்போர்ட்டில் இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஒரு நாள் அந்த ஏர்போர்ட் ஷட் டவுன் ஆனதுக்கே அவ்வளோ க்ரோஸ் ரெவன்யூனா கிட்டத்தட்ட 21-22 டேஸ் அந்த வார் போயிட்டுருக்கு. கரெக்டான ஃப்ளைட்ஸ் கிடையாது துபாய்க்கு. இமேஜின் த எக்கானமி எந்த அளவுக்கு ஆயிருக்கணும். அங்கே வந்து அவங்க மரீனா மால், த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் தேர், ரிசைடிங் டவர்ஸ் தேர் இன் த வேர்ல்ட் அங்கேயே அடிச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் ப்ரூவிங் சர்ப்ரைஸ் டே பை டே. அண்ட் இப்போ இன்ஃபேக்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் சி நம்ம வந்து அப்படியே ரொம்ப எப்பயுமே வந்து சொல்கிற மாதிரி தான், வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் in a very transparent and natural manner, this forum is there to discuss and share the happenings around the world and globe for the mutual beneficial for everybody. எவ்வளவோ நம்ம பிரதர்ஸ், எவ்வளவோ நம்ம சிஸ்டர்ஸ், எவ்வளவோ நம்மளோட அங்கிள், ஆண்ட், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லா ஏஜ்லேயுமே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருப்பாங்க, எஸ்பெஷலி மிடில் ஈஸ்டில் இருப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்சிட்டிவிட்டி கோயிங் ஆன் தேர். ஸோ இது ஃபஸ்ட்டு ஈரான் வந்து யூஎஸ்க்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ பக்கத்தில் இருக்கிற
கண்ட்ரிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி ஆகட்டும், ஷார்ஜா ஆர் துபாய், ஸோ இது மாதிரி கத்தார், குவைத், இது மாதிரி யுஎஸ் பேசஸ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அலோவ் பண்ணி இந்த வாரில் வந்து ஏன்னா யுஎஸ் இன்டர்ஃபியர் ஆகி பண்ணுறதுனால எங்களால் நேராக யுஎஸ்ஓ அடிக்க முடியாது. ஏன்னா அது பல தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அவேனால நியர்பை எங்களோட இந்த 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 பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னு அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் மெயின் இந்த ரெக்கார்டிங்கானது. எந்த அளவுக்கு ஈரான் இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். வெறும் 2000 கிலோமீட்டர்ஸ், அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் அரௌண்ட் 2000 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸை மட்டும்தான் வந்து ஈரானால் தாக்க முடியும். அதனால யூஎஸ் பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ, மிலிட்ரி பேஸ் இருக்கோ, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சுற்றி உள்ளே இருக்கோ அந்த எல்லா கண்ட்ரீஸும் யூஎஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஈரான் ஹஸ் நோ அதர் ஆப்ஷன், உங்களையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையுமே அவங்க அட்டாக் பண்ணாங்க. தோ இஸ்ரேல் வந்து ஈரானை எந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணாங்க, எவ்வளோ ஒரு ஸ்கூல் அட்டாக் பண்ணி எவ்வளோ குழந்தைங்க இறந்துட்டாங்க, அவங்களோட மெயின் லீடரை வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்ணதாகட்டும் எல்லாமே இருந்தாலும் இப்போது எல்லா இந்த கண்ட்ரீஸையும் அடிச்சிட்ருக்காங்க. இதுதான் நம்ம இவ்வளோ நாளாக இந்த 21 டேஸில் பார்த்துட்ருக்கோம். வேரியஸ் பிளேஸ் ஈரான் இஸ் கவுண்டர் அட்டாக்கிங். யூஎஸோட டாப் மோஸ்ட் ஏர்கிராஃப்ட் டச்சே பண்ண முடியாதுன்றதுமே அடித்து நொறுக்கிட்டாங்க ஈரான். They are also been hit parallelly by buts. The armed forces, what Iran has is a surprise to anyone. இப்போ அவங்களோட பேலிஸ்டிக் மிசைல் பற்றி நான் சொல்கிறேன். அப்படியே அந்த ஹேப்பனிங்ஸை பற்றி வாட் எவர் the top medias and newspapers have covered, I'll just share it with you. In fact, I'll read it out with you because it could be more accurate. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா அது வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் தான் அது வந்து ட்ராவல் பண்ணணுன்னு அவங்களுமே மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. சுற்றி இருக்கிற இஸ்ரேல் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், எல்லாருமே இன்க்ளூடிங் இந்தியா நினச்சிட்டு இருந்தோம். அதாவது அவங்க வந்து பஹ்ரைன், குவைத், துபாய் இந்த மாதிரி நியர்பிங் கண்ட்ரிஸ் எனக்கு என்ன பண்ண இந்தியாவில் இருக்கேன், சேஃபாக ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்த டைமில் 4000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களோட பேலிஸ்டிக் மிசைல்ஸை பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. எங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியகோ கார்ஷியா, இது வந்து யூகே அண்ட் யூஎஸ் வந்து இந்தியன் ஓஷனில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு மிலிட்ரி பேஸ். இங்கே தான் நியூக்ளியர் டெஸ்டிங் எல்லாமே பண்ணுவாங்க. இங்கிருந்து கிட்டத்தட்ட இந்த 4000 கிலோமீட்டர்ஸ் இந்தியன் ஓஷனில் இருக்குது இந்த டியகோ கார்ஷியா. இந்த டியகோ கார்ஷியாவிலிருந்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க. ஸோ இது வந்து காமனாக யூகே யூஎஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கனால யூஎஸ் வந்து யூகேட்ட என்ன தான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரினாலும் பெர்மிஷன் கேட்ட உடனே அவங்களும் ஓகே இங்கிருந்து தான் அடிக்க போகிறோம், ஈரானால தான் திருப்பி அடிக்க முடியாது எவ்வளோ தூரம் ஓகேன்னு சொல்லி 10th மினிட் 2 மிசைலை ஈரான் வந்து இந்த 4000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க டியாகோ கார்ஷியா மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று வர வழியிலேயே வந்து அது வந்து வெடிச்சிருது. அதையும் ஈரான் நாங்கள் தான் நடுவிலே வெடிக்க வச்சோம். இது எதுக்கு நாங்கள் வெடிக்க வச்சோன்னா எங்களால் இவ்வளோ தூரம் எங்கள்கிட்ட மிசைல்ஸ் இருக்குது, ட்ராவல் பண்ணி வர முடியும்னு உங்களை காஷன் பண்ணுறதுக்கு நாகப் யூஎஸ்ஏவை காஷன் பண்ணுறது, யூஎஸ்க்கு அலையிங் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸை காஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ண ஒரு வார்னிங் அப்படின்னு பண்ணாங்க. 2வது மிசைலை வந்து யூஎஸோட அந்த சி வார்ஷிப் வந்து அடிச்சிடுச்சு. அதையுமே ஈரான் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு அந்த வார்ஷிப் இருக்கும், எங்கள் மிசைலை அடிப்பீங்கன்னு தெரியும், வேணும்னு தான் நாங்களே இதை விட்டுட்டோம். கேட்டால் இவ்வளோ தூரம் வந்த எங்களுக்கு அந்த வார்ஷிப் அடிக்கவும் தெரிஞ்சிருக்கும், அதை தாண்டி டியோகோ கார்ஷியாவை அட்டாக் பண்ணியிருக்கவும் எங்களுக்கும் தெரியும். ஸோ நாங்கள் இதை வந்து எங்களோட கேப்பபிலிட்டியை காட்டுறதுக்காக ஃபயர் பண்ணது தான். இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா எங்கே வேணால் எங்களால் அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்குள்ளே மட்டும் 2000 கிலோமீட்டர்ஸில் அடித்த அந்த மிசைலை அவங்கனால இனிமேல் லண்டனையும் அடிக்க முடியும், அவங்க நினச்சா பாரிஸையும் அடிக்க முடியும், ரோமையும் அடிக்க முடியும், எந்த கண்ட்ரியை வேணால் வேர்ல்டில் அவங்களால அட்டாக் பண்ண முடியும். 4000ன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு, இனி 6000 இருக்கா 8000 இருக்கான்றது we don't. ஸோ திஸ் இஸ் வாட் நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்கிறதுக்கான சிம்பிள் கான்செப்ட். யூஎஸ் வந்து எங்கள் கிட்ட தான் நாங்கள் தான் சுப்ரீம்னு நினச்சது போய் இப்போது ஈரான் மாதிரி ஒரு கண்ட்ரி கூட மிலிட்ரி நியூக்ளியர் இதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்க. டஃப் வந்து 21 டேஸ் வேர்ல்டே அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களால சர்வைவ் ஆக முடியுதுன்னா இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் விஷயங்கள் ஒரு வேர்ல்டு வார் 3யோ ஒரு தேவையில்லாத கிரைசிஸையோ கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்தும். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க கேஸ் தட்டுப்பாட்டுனால பெட்ரோல் இஷ்யூஸ்னால எவ்வளோ பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். பாதி ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது, எல்லா இடத்துலையும் விலைவாசிகள் ஏறிடுச்சு. இந்தியா மட்டும் அதான் காமனாக 2 கண்ட்ரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு இந்தியா போகிற மாதிரி ஒரு
அனிமேட்டட் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டால் பிகாஸ் ஆஃப் தி accolades டு அவர் பிஎம் மோடிஜி வேர் ஹி ஹாஸ் சச் கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா அண்ட் இஸ்ரேல். நம்மளோடது மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக நம்ம ஷிப்ஸ் மட்டும் வரத்துக்கான பெர்மிஷன்ஸ் வாங்கிறதுனால நம்ம இன்னைக்கு முடிக்கும். ஓரளவுக்கு இந்த பெட்ரோல் அண்ட் அதர் கேஸ் அண்ட் அதர் திங்ஸோட இன்ஃப்ளேஷனை மற்ற கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆகாத மாதிரி பார்த்துட்ருக்கோம். தட் டு ஃபார் டைம் பீயிங். இஃப் திஸ் சிச்சுவேஷன் கண்டினியூஸ் திஸ் வில் பிரேக் அவுட் டு பி அ வார். இப்போ என்னென்ன மற்ற கண்ட்ரீஸில் இதனால் நடந்திருக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேலிஸ்டிக் மிசைலோட பவர். இப்போ இது இவங்க உட்காந்து எங்கே வேணால் அடிக்கிறாங்கன்னா இட் இஸ் அ த்ரெட் ஈவன் டு இந்தியா. தோ வி ஹாவ் குட் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் லைன்ஸ் வித் இஸ்ரேல். இது நமக்குமே பாதிப்பை தரும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ இது வந்து எங்களோட கேப்பபிலிட்டியை காட்டுறதுக்கு தான் நாங்கள் அடித்தோன்னு வந்து இந்த 2 மிசைலை 4000 பேலிஸ்டிக் அந்த மிசைல்ஸ் அடிக்கும்போது ஈரான் வந்து சொல்கிறாங்க. இப்போது இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஈரான் இஸ்ரேலுக்குள்ளே மட்டும்தான் மிடில் ஈஸ்ட் இந்த மட்டும் இருக்க வார் போய் இப்போ யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையுமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்தியா கூட எங்களோட இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே அவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கேஸோட இன்ஃப்ளேஷன் இது ப்ராப்ளம் ஆனதுனால நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸே விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் யூஎஸ் பேக்கப் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து ஓப்பனாகவே ட்ரம்ப் வந்து எல்லாருமே கவர்ட்ஸ், யாருமே வந்து நாங்கள் எல்லாருக்காகவும் நிற்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுவும் நான் உங்கள் எல்லாருக்காக தான் ஃபைட் பண்ணுறேன், என் கூட நிற்க மாட்டாங்கன்ற மாதிரி அவரோட இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈரான் இப்போ தான் ஈரான், அதுக்கு முன்னாடி இட்ஸ் அ பர்ஷியன் எம்பையர். எங்களை யாரெல்லாம் வந்து பிடிக்கணும்னு சொல்லி வி ஆர் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இந்த எர்த் தோன்றின காலத்துலேருந்து. ஸோ எங்களை பிடிக்கணும்னு வந்த எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எத்தனையோ பீப்புள் அழிஞ்சு தான் போயிருக்காங்களே தவிர அவங்க வந்து எங்களை மீறி எங்கள் இடத்துல வந்து அவங்க எங்களை டிக்டேட் பண்ணதா ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ இது யார் எங்களை ஆளணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு எண்டுன்றது வந்து எண்ட் கார்டு நாங்கள் போட்டுருவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூ வில் ஆல் பி டிஃபீட்டட். தட் இஸ் த பவர் ஆஃப் அ பர்ஷியன் எம்பையர். வி ஃபார் சென்ச்சுரிஸ் அண்ட் டிகேட்ஸ் வி ஹாவ் தட் பவர் வித்தின் அவர் செல்ஃப். இது வந்து வியட்நாம் யூஎஸ் வாரில் கூட வியட்நாமெல்லாம் ஈஸியாக வந்து ஒரு செகண்ட்லாம் நொறுக்கிடுவாங்க இந்த டெக்னாலஜி வாட் யூஎஸ் ஆஸ்ன்னு நினச்சோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்றது ஹிஸ்ட்ரி ஹஸ் ஷோனஸ். ஒரு சிவிலியன் கையிலையும் வந்து கன் வந்து அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் யூஎஸ் தோற்று தான் வந்து வெளியில் வந்தாங்க. அது எத்தனை வருஷம் அந்த வார் போச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரியில் தெரியும். ஸோ யூஎஸ் காட் டிஃபீட்டட். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி நம்ம நசுக்கிடலாம், நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணலான்னும் போது unwanted countries which is like India and other people who are not involved in that, who love peace and want growth of their economy, இந்த US மாதிரி கண்ட்ரீஸோட இன்டர்ஃபியரன்சஸ்னால எல்லாருமே வந்து டிக்ளைனில் போயிட்டுருக்கு. ஸோ த அதர் திங்ஸ் ஐ ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ, ஐ டேக் யூ த்ரூ. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்த ப்ராப்ளம்னால பெட்ரோல் வந்து 42% வந்து ஹைக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இட்டாலி 19%, USA இட் இஸ் 13%. அதனால தான் ட்ரம்ப்போட கோவம் இன்னும் அதிகமாகுது, ட்ரம்ப்புக்கு ப்ரெஷரும் அதிகமாகுது, ஃபியூல் ப்ரைஸஸ் அதிகமாகுது. ஃபிலிப்பைன்ஸ் 22%. ஈரான் அண்ட் ரஷ்யா வந்து கூட இருக்க ரிலேஷன்ஷிப்னால வந்து நம்ம வந்து தப்பிச்சிட்ருக்கோம். இந்தியா வந்து பெட்ரோல் ஃபியூ ஷிப்ஸ் இப்போ கூட வந்துச்சு நமக்கு ஈரான் சைட்டில், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக கிராஸ் பண்ணி நமக்கு இந்தியா வந்ததுனால வி ஆர் சர்வைவிங். அண்டு பார்த்தீங்கன்னா இனி வந்து இந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே மட்டுமே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு மட்டுமே இது நடந்துட்டுருக்க வார்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்களோட மிசைல்ஸ் வச்சு அவங்க எந்த ஊரை வேணால் அட்டாக் பண்ணலாம். அவங்க சொல்கிறாங்க இப்போ நாங்கள் நினச்சாங்கன்னா நியூயார்க்கை கூட நாங்கள் அடிப்போம், இதுக்கு மேலே எங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்தால் நாங்கள் நேராக நியூயார்க்கு கூட அடிப்போம். இன்ஃபேக்ட் யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு யூரோப்பியன் இதுக்கே வந்து யூஎஸ் வந்து இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் வாரில் போய் இன்டர்ஃபியர் ஆகிறது அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அண்ட் இமேஜின் துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரிஸ், நான் சில எக்ஸாம்பிள்ஸே சொல்கிறேன்னு, எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிளே ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸிஸ்டிங் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு துபாயில் ஆஃபர் கிடச்சிச்சுன்னு இப்போ கிளம்ப வேண்டியது. இப்போ இங்கேயும் ஜாபை விட்டுட்டாரு, அங்கேயும் வந்து செவரல் மந்த்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நீ அடுத்த மந்த்லேருந்து தெரிஞ்சிடும் துபாயில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட ஹவு த சாலரிஸ் ஆர் கோயிங் டு பி மெட் அவுட், ஏர்போர்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங், விச் இஸ் த மெயின் ரெவன்யூ ஆஃப் டூரிசம் தான் அவங்களோட மெயின் ரெவன்யூ. அதுவே இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் யாருங்க அங்கே போனால் வந்து கோல்டன் கார்டு, கோல்டன் விசா, வி பர்ச்சேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் 2 crores 3 crores வாங்கினா வந்து எங்களுக்கு வந்து இது கிடச்சிரும், கோல்டன் விசா, ஃபேமிலியோட வில் கோ செட்டில். இன்னும் இந்த எக்கானமியெல்லாம் திருப்பி ரிவைவ் ஆகிறதுக்கு
எவ்வளோ மாதம் எடுக்கும் வருஷம் இருக்குன்னு யாரும் தெரியாது. அது முடிக்க யோசிச்சு பாருங்கள். டாப் இன்வெஸ்டர்ஸ் பீப்புளே வந்து பார்த்தீங்கன்னா லீகலி ஃபண்டை வந்து துபாயிலேருந்து எப்படி வெளியில் எடுக்கலாம் பிகாஸ் ஆஃப் தி ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் கோயிங் ஆன் தேர். இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக எவ்ரிபடி வில் பி ஸ்ட்ரக். எவ்வளோ நாள் அந்த கவர்மெண்ட் ரிச்சஸ்ட் கவர்மெண்ட் இந்த வேர்ல்டுனாலும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் வித்தவுட் ரெவன்யூ? யோசிச்சு பாருங்கள். ஸோ மெனி திங்ஸ் வெளியில் எதுவும் இல்லைன்னு காட்டிக்கிட்டாலும் இவ்வளோ விஷயங்கள் பேக்கில் நடக்குது. ஸோ அதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா as I told you, டியூ டு இந்த அளவுக்கு வந்து ஃபியூல் ப்ரைஸஸ் கேஸ் எல்லா இடத்துலையும் ஏறுறதுனால இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ஒரு ரிச்சஸ்ட் 33 கண்ட்ரீஸ்க்கு அவங்க டைரக்ட் டிக்ளரேஷனே கொடுத்துட்டாங்க. திருப்பியும் லாக்டவுனில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. மெஜாரிட்டி பீப்புள் என்னென்ன இதில் பண்ண முடியுமோ அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க. ஸோ பெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்ஸை வந்து ஹைவேஸில் கம்மி பண்ணிங்க. இப்போ நீங்கள் 90 கிலோமீட்டர்ஸில் போகிறீங்கன்னா 80ல் போங்கப்பா, கொஞ்சம் பெட்ரோல் வந்து சேவ் ஆகுன்றாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ளைட் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம்னா அதுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதிலாக, ஏன்னா மோர் ஃபியூவல் வில் பி எக்ஸாஸ்டட் ஃபார் ஏர்லைன்ஸ். ஒரு ஃப்ளைட் பறக்கணுன்னா எவ்வளோ ஃபியூவல் தேவைன்னு நமக்கு தெரியும். அது நீங்கள் ட்ரெயினில் போகலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆப்ஷன் தேர் சேயிங். அண்ட் மெயின் திங் இஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட கார் வச்சுருக்கவங்க ஸ்டார்ட் யூஸிங் த கார் பூலிங். இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள், ரொம்ப ஹைலைட்டாக எப்போது கோவிட் டைமில். ஸோ சேம் லாக்டவுன் சுச்சுவேஷன் இஸ் நவ் ஆல்சோ கம்மிங் பிகாஸ் ஆஃப் திஸ் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் விச் இஸ் இம்பேக்டிங். ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது, ஈரான் எங்கே இருக்குது, அது முடிக்க இம்பேக்ட் ஆகிருக்குன்னா, ஏன்னா 80% ஆஃப் த ஃபியூவல்ஸ் அண்ட் அதர் திங் நமக்கே தெரியும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் ஈரான் அந்த இடத்துல இருந்து தான் வேர்ல்டுக்கே சப்ளை ஆகுது. செகண்ட் சப்ளையர்ஸ் ரஷ்யா. ஸோ இந்த மேஜர் இம்பேக்ட் ஆகுது, வேர்ல்டே இம்பேக்ட் ஆகுது. இன்னொரு லாக்டவுன் சினாரியோ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸே வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு வந்து லாஜிக்கே இல்லாமல் விச் இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பீச் வந்து யூஎஸ்ஏ கொடுத்துட்டே இருக்காங்க ஃப்ரம் ட்ரம்ப், விச் இஸ் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு எக்கானமின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்னி எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரலை. தோ இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே. ஃபியூச்சர் நமக்கு தெரியுது. இனிமேல் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், ரிடக்ஷன் ஆஃப் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் யூசேஜ் ஆஃப் more and more microwave ovens and more microwave kind of induction stoves will be the order of the day for cooking. அப்போ நம்ம இவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி மட்டும் எல்லா கண்ட்ரீஸும் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா போதும், வாரில் கூட தப்பிச்சுக்கலாம். ஸோ யூஎஸ்ஏ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே இப்போ அவங்களோட சப்போர்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இல்லைனாலும் இப்போத்துக்கு பிரின்சிபலி தேர் ஆல் வித் யூஎஸ் ஒன்லி. அதனால தான் இந்த வார் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நம்ம ட்ரம்ப் வந்து 48 hours வார்னிங் வேறு ஈரானுக்கு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். பட் சீஸ் ஃபயர் ஈரான் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் அவ்வளோ அவங்க டாப் லீடர்ஸ்லேருந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க எப்படிங்க அமைதி ஆவாங்க? அன்லெஸ் அண்ட் அன்டில் சம் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் கெட் இன் டு இட் வெரி வெரி சீரியஸ்லி அண்ட் டீப்லி ஃபார் அ காம்ப்ரமைஸ். ஸோ இப்போ அடுத்த ஹையஸ்ட் இஷ்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நட்டான்ஸ் நியூக்ளியர் ஸ்டேஷன் இன் ஈரானை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க ரொம்ப. விச்சஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து லீக்கேஜ் ஆயிருக்கான்னு ரஷ்யா ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஸோ ரஷ்யா சேயிங் இட்ஸ் இர்ரெஸ்பான்சிபிள் அண்ட் கேட்ரோஸ்கோப். இம்மீடியட்டாக வந்து ஒரு காமன் ஆர்கனைசேஷன், இப்போ WHO நம்ம சொல்கிற மாதிரி ஒரு காமன் ஆர்கனைசேஷன் வந்து இம்மீடியட்டாக வந்து இந்த ஒரு கேட்ரோஸ்கோப்பை ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், ஏன்னா அது பரவிடுச்சுன்னு several thousands of kilometers பரவும் ஈரான்லேருந்து. யோசிச்சு பாருங்கள், அது துபாயை கூட யாரை வேணால் இம்பாக்ட்